Taste the Daily. மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பதாக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தமிழகம் முழுவதும் உள்ள 32 கடலோர மீனவ தொகுதிகளிலும் திமுகவினர் வாக்கு சேகரிக்க செல்ல முடியாது என தென்னிந்திய மீனவர் சங்கம் எச்சரித்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதிகளில் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பதாக வாக்குறுதி அளித்து இதுவரையில் எவ்வித முயற்சிகளையும் எடுக்கவில்லை என ஸ்டாலின் அரசை மீனவர்கள் குற்றம் சாட்டினர். மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான அடிப்படை விஷயம் எதையுமே செய்யாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த 14 கடலோர மாவட்டங்கள்லையும் குறிப்பாக 37 கடலோர சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நிச்சயமாக திமுக வாக்கு கேட்டு நுழையவே முடியாதுன்றதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மதுரை அருகே ITI மாணவர் கொலை தொடர்பாக விடியா அரசை கண்டித்து 2வது நாளாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. யானைமலை ஒத்தக்கடை சுதந்திர நகர் 2வது தெருவைச் சேர்ந்த பிரசன்னா என்ற மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்டு இளமனூர் கண்மாய்க்கரையில் பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் அவரது உடலை வாங்க மறுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனாலும் விடியா அரசு மெத்தனமாக இருந்ததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் 2வது நாளாக ஒத்தக்கடை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு விடியா அரசிற்கு எதிராக ஆவேச முழக்கமிட்டனர். புதுக்கோட்டையில் மீனவர்களை தரக்குறைவாக பேசிய மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களின் விசைப்படகை தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்கள் இழுத்துச் சென்றனர். இதனால் இரு மாவட்ட மீனவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் சமாதானம் பேச அழைத்த மீன்வளத்துறை அதிகாரிகள் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களை தரக்குறைவாக பேசியுள்ளனர். விடியா அரசு மீன்வளத்துறையினர் ஒரு பிரச்சனையை கூட தீர்த்து வைக்க முடியாத அளவிற்கு கையாளாகாத தனமாக இருப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேல்சேபூரில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த துணை சுகாதார நிலைய கட்டிடம் பழுதடைந்ததால் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. அந்த கட்டிடம் ஒரு சில மாதங்கள் மட்டும் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது மூடப்பட்டுள்ளதால் சிகிச்சை பெற முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் மூடப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். எங்களது ஊரில் ஆரம்ப சுகாதாரம் கட்டி 1 வருடமாக திறந்து 1 வருடம் ஆகிறது. எந்த பயன்பாட்டுக்கும் வரவில்லை. வந்தார்கள், மருத்துவர்களும் கட்சி பிரமுகர்கள் திறந்தார்கள். அது செவிலியரோ டாக்டரோ இதுவரைக்கும் வரவில்லை. எந்த அவசர தேவைக்கு நாங்கள் கீழ்மாம்பட்டோ சித்தாம்பரம் போக வேண்டியதாக இருக்கிறது. அது 8 கிலோமீட்டர். முதியோர்கள் போவதற்கும் கர்ப்பிணி பெண்கள் போவதற்கும் ரொம்பவும் கஷ்டப்படுகிறார்கள். மதுரை வில்லாபுரம் அருகே குடியிருப்பு கட்டிடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாலட்சுமி கோயில் 4வது தெருவில் வெங்கட்டம்மாள் என்பவருக்கு சொந்தமான 13 சென்ட் அளவுள்ள பழைய வீடு சிதிலமடைந்து கிடக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள இக்கட்டிடத்தை இடிப்பதற்காக முடிவு செய்யப்பட்டது. இக்கட்டிடத்தை இடிக்கும் வேலைக்கு வரக்கூடிய வேலையாட்களும் அஞ்சுவதால் மாநகராட்சி நிர்வாகமே பொறுப்பேற்று கட்டிடத்தை இடித்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆனால் ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகளோ இது குறித்து கண்டு கொள்ளாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாட்டியோட பேர்ல 13 சென்ட் இடம் இருக்கு. 13 சென்ட் இடமே 5 ரொம்ப இடிகிற நிலைமையில இருக்கு. இதை மாநகராட்சிகிட்ட 5 வருஷமா போராடி மனு கொடுத்து எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா அதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இதுல 2-3 வீடு வேற சீலிங் விழுந்து ரொம்ப மோசமா இருக்கு. கேட்டா வரி பேலன்ஸ் இருக்கிறதுனால இது பண்ண மாட்டாங்க. நாங்க அதையும் கட்ட தயார், மாநகராட்சிக்கு என்ன பண்ணணுமோ அதுவும் கொடுக்க தயார். ஆனா அவங்க எது நினைச்சு இந்த வேலையை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த பில்டிங் பழசா இருக்கிறதுனால சமூக விரோத செயல் நிறைய நடக்குது. சமீபமா கூட வெட்டுக்குத்து நடந்துச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து ஒரே நாளில் 24 ஆசிரியர்கள் பணி மாறுதலாகி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருஞானம் சம்பந்தம் தனது மனைவி கார்த்திகா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் என்பதால் ஆசிரியர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் 24 ஆசிரியர்கள் பணி மாறுதலுக்கு விண்ணப்பித்திருந்தனர். தற்போது பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. அரசு அதிகாரிகள் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் அதிகார மமதையில் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது.